ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திப்பது ரொம்ப சந்தோஷம். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ என் வீடியோ பார்க்குறப்பல இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ கடைசியில் வந்து வீடியோக்கு லெஃப்ட் சைடில் வந்து ஒரு பட்டன் இருக்கும், பெல் பட்டன் சொல்லுவாங்க. அதை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆளுங்க பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற புது புது வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நான் நிறைய மணி சேவிங்ஸ் போட்டிருக்கேன். அதில் வந்து கோல் சேவிங் பண்ணுறது, நம்ம வந்து ஃபியூச்சருக்கு எப்படி சேவ் பண்ணணும், குழந்தைங்களோட படிப்புக்கு செலவுக்கு எப்படி நம்ம வந்து பணத்தை சேமிக்கணும், நம்ம ரிட்டைர்மெண்ட் எப்படி பணத்தை சேமிக்கணும், அப்படி வந்து டிஃப்ரெண்ட் வீடியோ வந்து நிறைய போட்டிருக்கேன். இது வரைக்கும் அரௌண்ட் 150 to 180 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த வீடியோ நான் என்ன பேச போகிறேன்னா வந்து, நம்ம லேடிஸ் வந்து நம்ம வந்து செல்ஃப் கேர் எப்படி பண்ணுறோம்னா அதே மாதிரி நம்ம வந்து ஃபைனான்ஷியலி நம்ம வந்து ஒரு எம்பவராக இருக்கணும். லைக் என்ன சொல்லுவாங்க, ஃபைனான்ஷியலி நம்ம வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும். அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பேச போகிறேன். கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரை பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நடுவில் இருக்க ஒரு இம்பார்ட்டன்ட் மெசேஜ் வந்து நீங்கள் வந்து மிஸ் பண்ணாப்புல இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறேன், வீடியோ வந்து கடைசி வரை பாருங்கள், ஸ்கிப் பண்ண பாருங்கள். ரொம்ப சுருக்கமாக இருக்கும். நான் வந்து ரொம்ப லென்த்தாக பேசுறது இல்லை. ஏன்னா வந்து உங்களுக்கு தெரியும், நான் ஆஃபீஸ்லேருந்து வீடியோ எடுக்கிறேன். எனக்கு ஒரு 8 நிமிஷம் 10 நிமிஷம் நான் இந்த வீடியோ நான் முடிச்சிடுவேன். ஸோ அதுதான் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், வீடியோ வந்து கடைசி வரை பாருங்கள். சரி, இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா வந்து, நிறைய வந்து லேடிஸ் நினைப்பாங்க வந்து செல்ஃப் கேர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நினைப்பாங்க. லைக் என்ன சொல்கிறது, ஸ்பா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதோ, இல்லை வந்து ஒரு லக்ஸுரி ஷாப்பிங் பண்ணுறதோ, இல்லை ஒரு காஸ்ட்லி வெக்கேஷன் போகிறாப்புல இருக்கும். அதையும் தாண்டி வந்து நம்ம மைண்டு வந்து நம்மளுக்கு வந்து ஒருத்தர் ஒரு கேள்வி வந்து ஈக்கோ பண்ணும். நீ செல்ஃப் கேர் பண்ணல, செல்ஃப் கேர் வந்து என்ன சொல்றது வந்து அது உண்மையான ஒரு வார்த்தை என்னன்னு சொல்ல வரேன்னா வந்து, செல்ஃப் கேர் வந்து இது ஒரு லக்ஸுரி இல்லை. இது வந்து ஒரு பவர்ஃபுல் டூல் ஃபார் ஃபைனான்ஷியல் எம்பவர்மெண்ட். என்ன சொல்றது வந்து, இது ஒரு பவர்ஃபுல்லாக இருக்க ஒரு விஷயம். இது நம்ம வந்து ஃபைனான்ஷியலி எப்படி வந்து ரொம்ப ஜெயிச்சு வரும், அதை பற்றி தான் இந்த விஷயம். ஸோ அதுதான் இந்த வீடியோ நான் இப்படி போட்டிருக்கேன். டைட்டில் செல்ஃப் கேர் இஸ் இன் லக்ஸுரி இஸ் ஃபைனான்ஷியல் எம்பவர்மெண்ட்னு போட்டு அதை இந்த வீடியோவில் நான் பேசுகிறேன் நான். ஸோ முக்கியமானது வந்து நம்ம வந்து நிறைய பேர் இதான் சொல்லுவோம், நம்ம வந்து நம்ம ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கணும், அதை தான் வந்து நம்ம செல்ஃப் கேர் சொல்லுவாங்கன்னு அப்படின்னு நினச்சிட்டு நினைப்பீங்க. அப்படி கிடையாது. அதையும் தாண்டி நம்ம வந்து ஃபைனான்ஷியலி எப்படி நம்ம வந்து நம்ம குடும்பத்தை நடத்துகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம், இம்பார்ட்டன்ட் இந்த 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 விஷயத்தில். ஸோ என்னென்ன வந்து வாட் செல்ஃப் கேர் ரியலி மீன்ஸ் சொல்லணும்னா, செல்ஃப் கேர் வந்து நம்ம வந்து பணத்தை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாப்புல இல்லை. இது வந்து பணத்தை வந்து எப்போ பாரு நம்ம வந்து அது வாங்கணும், இது வாங்கணும், நம்மளுக்கு தேவையானது எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணும். அது வந்து கடையில் இருந்தாலும் 4 பேர் போய் வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. அது சும்மா எனக்கு தேவைன்னு எல்லாம் வீட்டில் வந்து வாங்கி வீடை வந்து ஒரு ஷாப்பிங் சென்டராக வைப்பாங்க நிறைய பேர். நிஜமா நான் வந்து ஒரு வீடியோக்கு நான் அந்த வீடியோ எடுக்கணும் இந்த டீச்சர் நான் பேசுகிறேன், நிஜத்துக்கு தான் சொல்கிறேன். சில பேர் பழக்கம் என்ன தெரியுமா, ஆன்லைனில் எல்லாம் பார்ப்பாங்க, எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணி வீட்டில் வச்சுக்குவாங்க. ஆனால் எந்த ட்ரெஸ்ஸும் போட மாட்டாங்க. எல்லாம் அந்த கபோர்டுக்கு உள்ளே இருக்கும், அப்புறம் போட்டுக்கலாம் அவரை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அது மாதிரி காஸ்மெட்டிக் திங்ஸ், ஜுவல்லரி ஐட்டம் எல்லாம் வாங்கி அப்படியே வீடை வந்து ஒரு கடையாக மாற்றி வச்சுருப்பாங்க. அப்படி இல்லாமல் வந்து நம்ம வந்து எதை எடுத்தாலும் நம்ம வந்து யோசித்து செய்யணும். இட்ஸ் அபவுட் என்ன சொல்லுவாங்க, ஒரு சாய்ஸ் வந்து நம்மளை வந்து எப்படி வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அது நம்ம ஃபிசிக்கலாக இருக்கட்டும், மென்டலாக இருக்கட்டும், இல்லை இமோஷ்னலாக இருக்கட்டும், அதை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கையாளுறோம், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ சைடில் வந்து ஒரு 5 நான் வந்து டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு தூக்கம் வரணும். சிம்பிளுக்கு செல்ஃப் கேர் ஹேபிட்ஸ் என்னன்னா வந்து, நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு தூக்கம் வரணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லா உமனுக்கும். நான் வந்து ரொம்ப தூக்கத்தில் வந்து ரொம்ப நான் வந்து எனக்கு கிடைக்காது. அந்த எல்லா தூக்கத்தையும் சண்டைக்கு தான் நான் வந்து கவர் பண்ணுறேன். நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள். ஈட்டிங் வந்து ஹெல்த்தி மீல்ஸ்னு வந்து ஒரு பெரிய ஒரு எப்பயும் ஆன்லைனில் போய் வாங்கி சாப்பிட்றது இல்லை. நான் வீட்டில் ஒரு ஹெல்த்தி ஃபுட்டை வந்து சாப்பிட்றது. 3வது வந்து எக்ஸசைஸ். அவர்களே சிம்பிளாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணணுங்க. எக்ஸசைஸ் பண்ணதுக்கு வந்து ஜிம் போகணும்னு அர்த்தம் இல்லை, சிம்பிளாக ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். அப்புறம் வந்து நம்ம இந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும் தெரியுமா, அதை வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம், அதுதான் சொல்கிறது மேனேஜிங் ஸ்ட்ரெஸ்னு. ஸ்ட்ரெஸ் வந்து நம்ம எப்படி மேனேஜ் பண்ணுறோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் வந்து நம்ம வந்து நடுவில் பிரேக் எடுக்கணும். டேக்கிங் பிரேக் வென் எவர் நீடட். இது வந்து நம்ம எடுத்தால் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து நம்மளது
செல்ஃப் கேர் வந்து ரொம்ப நல்லபடியாக கொண்டு போக முடியும். தீஸ் ஹேபிட்ஸ் வந்து நம்ம வந்து பார்க்கறது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் வந்து இதில் வந்து ரொம்ப ஹியூஜ் இம்பேக்ட் நம்ம வாழ்க்கையில கொடுக்கும் இது. இப்போ ரெண்டாவது என்ன சொல்ல வரேன்னா வந்து ஹவு செல்ஃப் கேர் சேவ்ஸ் மணி. நம்மளது செல்ஃப் கேர் வந்து நம்ம வந்து பணத்தை எப்படி சேவ் பண்ணுதுன்னு இந்த இதை நான் பேசுகிறேன். நம்ம வந்து எப்போ வந்து நம்ம ஹெல்த்தை வந்து கேர் பண்ணுறோமோ அது வந்து நம்மளோட மெடிக்கல் எக்ஸ்பென்ஸை வந்து ரொம்ப ரெடியூஸ் பண்ணுது லாங் ரனுக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நல்ல சாப்பாடு, நல்ல தூக்கம், ஸ்ட்ரெஸ் இல்லாத வாழ்க்கை இருந்தால் வந்து நம்ம வந்து டாக்டரை போக வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நிறைய பணத்தை வந்து சேவ் பண்ண முடியும் இந்த இடத்துல. அப்புறம் வந்து எப்பப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வருது இல்லை அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம வந்து நம்ம உடம்ப நம்ம கெடுத்துக்கு வரோம். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஸ்கூலில் நம்ம வாழ்க்கையை கொண்டு போனால் அது நம்ம வந்து ஃபைனான்ஷியல் டிசிஷனை வந்து ரொம்ப பெட்டராக கொண்டு போவோம். புரியுதுன்னு நினைக்கிறேன். என்னென்னா வந்து நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன் இந்த சென்டென்ஸ் வந்து நம்ம வந்து எந்த ஒரு டென்ஷனும் இருக்கக்கூடாது. எது வந்தாலும் இதையும் கடந்து போகணும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து நினைச்சா வந்து நம்மளுக்கு வந்து டென்ஷன் இருக்காது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஃபைனான்ஷியலி நம்ம பெட்டர் டிசிஷனை எடுக்க முடியும். இப்போ வந்து நீங்கள் வந்து மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தால் வந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து எந்த ஒரு அன்னெசரி பர்ச்சேஸ் பண்ணது உங்களுக்கு வந்து மனசுக்கு இடம் கொடுக்காது. என்னன்னா வந்து நம்ம மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். நம்ம வந்து அது இதுன்னு டென்ஷன் எடுத்து அந்த சில பேருக்கு வந்து டென்ஷன்ல வந்து போய் அன்னெசரி ஷாப்பிங் பண்ண கிளம்பிடுவாங்க. ஸோ அது இல்லாமல் வந்து நம்ம மென்டலி ஸ்ட்ராங்காக இருந்தால் வந்து நம்ம வந்து அன்னெசரி பர்ச்சேஸ் வந்து நம்ம இந்த இதில் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகேவா? ஹெல்த்தி ஹேபிட்ஸ் இன்னைக்கு நம்ம வச்சிருந்தா வந்து அதை நம்மள வந்து ஒரு பெரிய ஒரு செலவு வந்து நம்மளை வந்து ஸ்டாப் பண்ணோம் நாளைக்கு. இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியா இருந்தா வந்து நம்ம எதிர்காலத்துல வந்து இன்னைக்கு எனக்கு இப்போ 53 வயசு நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் என் ஹெல்த்தை வந்து நல்லபடியா கண்டுக்கலன்னா அது நாளைக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு செலவு கொண்டு வரும். அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு நம்ம வந்து நம்ம செல்ஃப் கேரை வந்து ரொம்ப பார்த்துக்கணும் இந்த இதுல. அதுதான் வந்து நம்ம வந்து பணத்தை வந்து சேவ் பண்ணது ஒரு வழியில வந்து இடம் கொடுக்கும். இப்போ மூணாவது விஷயம் என்ன சொல்லணும் வந்து செல்ஃப் கேர் இம்ப்ரூவ்ஸ் ப்ரொடக்டிவிட்டி. என்னன்னா வந்து நம்ம வந்து நம்ம ரெஸ்ட் நல்லா எடுத்து நம்ம பர்சனல் கேர் வந்து நம்ம நல்லபடியாக பார்த்துருந்தா வந்து நம்மளுக்கு இந்த விஷயம் நம்ம கரெக்டாக வரும். நம்ம ரொம்ப ஃபோக்கஸாக இருக்க முடியும். எந்த வேலையிலும் மோர் எனர்ஜி கிடைக்கும், நம்மளுக்கு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இதை நான் என் பசங்களுக்கு நான் சொல்கிறேன். தினந்தோறும் காலையில் சீக்கிரம் எழுந்த வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்த நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அது ஜெயிக்கும். நம்மளுக்கு ஒரு நிறைய சக்திகள் கிடைக்கும், லைக் எனர்ஜி கிடைக்கும். நம்ம ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சூஸ் பண்ணது வந்து ஒரு வழி பிறக்கும். ஸோ வந்து வென் யுவர் ப்ரொடக்டிவிட்டி நீங்கள் இதெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஏர்ன் மோர் இன்கம், நிறைய சம்பாதிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். உங்களது ஸ்கில் க்ரோ பண்ணது உங்களுக்கு வழி பிறக்கும். பர்சியூ ப்ரொமோஷன் கிடைக்கும் வேலையில. நம்ம வந்து நல்ல கான்சென்ட்ரேஷன் பண்ணால் நம்மளுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் கிடைக்கும். அப்புறம் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் கெரியரை நம்ம கொண்டு வர முடியும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த டாபிக் மூணாவது டாபிக் செல்ஃப் கேர் டு சேவ் ப்ரொடக்டிவிட்டி. இது வந்து என் வாழ்க்கையில் நிஜமாக நடந்திருக்குது. நீங்கள் கேட்டால் நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவேன். என் கெரியரை நான் பில்ட் பண்ணி இன்னைக்கு நான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து என் கெரியரை கொண்டு போகிறேன்னா அதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய சாக்ரிஃபைஸ் இருக்குது. நான் வந்து கண்டிப்பாக போடுவேன். நீங்கள் கேட்டால் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். ஸோ வந்து இன்வெஸ்ட் யுவர் செல்ஃப் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் யூ கேன் மேக். உங்களது உடம்ப நல்லபடி பார்த்துருந்தா நீங்க வந்து நல்ல ஒரு சேவிங்க வந்து கண்டிப்பா கொண்டு போக முடியும். இப்போ வந்து ஃபோர்த்து பாயிண்ட் என்ன சொல்றோம் வந்து பில்டிங் ஃபைனான்சியல் கான்ஃபிடன்ஸ். நம்மளது கான்ஃபிடென்ட் வந்து நம்ம வந்து ரொம்ப தெளிவா இருக்கும் இந்த இடத்துல. ஃபைனான்சியல் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்டார்ட்ஸ் வித் கான்ஃபிடென்ட். நம்மளது நம்பிக்கை இருக்கு பாரு, அது ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். டேக் டைம் டு லேர்ன் அபவுட் பட்ஜெட்டிங். நீங்கள் வந்து எப்போ பாரு அட்லீஸ்ட் வந்து வாரத்தில் 2 தடவை உங்களது பட்ஜெட்டை வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணுங்க. உங்களது எக்ஸ்பென்ஸை ட்ராக் பண்ணுங்க. கிரியேட் சேவிங் கோல். உங்களுக்கு வந்து சேவ் பண்ணுறதுல வந்து ஒரு கோலை வந்து நீங்கள் வந்து உண்டாக்கணும். இன்வெஸ்ட் இன் யுவர் எஜுகேஷன். படிப்பு வந்து நம்ம வந்து என்றைக்கும் படிச்சுட்டே இருக்கலாம். அது படிப்பு வந்து ஸ்கூல் முடிஞ்சது, காலேஜ் முடிஞ்சிச்சு அப்படியே அர்த்தம் இல்லை. நம்ம என்றைக்குமே நம்ம படிக்கலாம், புது புது விஷயத்த நம்ம கற்றுக்கலாம். ஸோ எவ்ரி ஸ்மால் ஸ்டெப் பில்ட் கான்ஃபிடன்ஸ் அண்ட் இண்டிபெண்டன்ஸ். எல்லா ஒரு ஸ்மால் விஷயத்தையும் எல்லா சின்ன சின்ன விஷயமும் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் உண்டாகும். அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஒரு வாழ்க்கையை வந்து உங்களுக்கு உண்டாக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து செல்ஃப் கேரை நம்ம வந்து எவ்வளோ பார்த்துக்கிறோமோ அது வந்து நம்ம ஃபியூச்சரை வந்து ஒரு நம்ம ஃபைனான்ஷியலாக நம்ம வந்து கொண்டு வரதுக்கு ரொம்ப நிறைய ஹெல்ப் பண்ணுது. ஓகேவா?
இப்போ வந்து அஹ், அஹ், அஞ்சாவது பாயிண்ட் என்ன சொல்ல வந்து சிம்பிள் செல்ஃப் கேர் ஹேபிட்ஸ் ஃபார் ஃபைனான்சியல் சக்சஸ். சிம்பிள் கேர் ஃபார் ஃபைனான்சியல் சக்சஸ். இதுல வந்து இந்த 5 டிப்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளான் யுவர் வீக்லி பட்ஜெட், இது ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பா நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நான் நிறைய வீடியோல சொல்லிருக்கேன். எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் டெய்லி. அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் டெய்லி எக்ஸசைஸ். நீங்க கேட்பீங்க நான் என்ன எக்ஸசைஸ், நான் நிஜமா சொல்றேன், 4:30 மணிக்கு எழுந்திக்கிறேன். நான் 4:30 ஒரு 15 to 20 நிமிஷத்துல நான் எனக்கு ஒரு சில சிம்பிள் எக்ஸசைஸ் தெரியும், அதை நான் செய்யறேன், தினந்தோறும் செய்யறேன். ஸோ வந்து மூணாவது வந்து ரீட் எ பர்சனல் ஃபைனான்ஸ் புக் ஆர் ஆர்டிக்கல். எப்படி வந்து நம்ம வந்து பணத்தை உண்டாக்கணும், பணத்தை வந்து சேவ், அது வந்து நிறைய வீடியோஸ் யூடியூப்ல போய் செக் பண்ணீங்கன்னா நிறைய கிடைக்கும். புக் வாங்கி புக்குக்காக செலவு பண்ணணும்னு தேவையில்லை. யூடியூப்ல போனாலே நிறைய உங்களுக்கு வந்து புது புது வீடியோஸ் கிடைக்கும். ஓகே, அதில் நீங்கள் கற்றுக்கலாம் பர்சனல் ஃபைனான்ஸ் புக் எப்படி நம்ம வந்து உண்டாக்கணும். அப்புறம் வந்து நாலாவது வந்து ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட் அண்ட் மைண்ட்ஃபுல்னஸ். ஓகேவா, கிராட்டிடியூடா இருக்கிறது கத்துக்குங்க. ஏன்னா எல்லா ஒரு சின்ன விஷயத்துலையும் நம்ம வந்து ஒரு நன்றி சொல்றதுக்கு கத்துக்கணும். ஓகேவா. அஞ்சாவது வந்து ஸ்மால் அமௌண்ட் ரெகுலர்லி. சின்ன சின்ன அமௌண்ட்டை வந்து ரெகுலரா சேவ் பண்ணுங்க. என் பையனுக்கு வந்து ஸ்டார்டிங்ல ஒரு 500 தான் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு வந்து இந்த 3 வருஷத்துல வந்து இன்னைக்கு வந்து 4500 வந்து எஸ்ஐபி கொண்டு வரேன். நான் ஜஸ்ட் 500 தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா நான் சொன்னேன் அவனுக்கு வந்து இப்ப சொல்லுவாங்க பாரு, நான் வந்து செடி வளர்த்தேன், அதை தண்ணி ஊற்றி வளர்ந்து அதை வந்து ஒரு மரமாக்கி காய்கறி கொண்டு அது உன்னுடைய ஒரு பொறுப்பு தான் சொல்லுவாங்க பாரு. அது மாதிரி இல்லை, நான் வந்து ஒரு 500 தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு 4500 எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறான் எஸ்ஐபி. ஸோ அதுதான் சொல்றேன், நம்ம வந்து ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து ரெகுலர்லி சேவ் பண்ணதை கற்றுக்கணும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எல்லாத்துக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணும். எல்லா விஷயத்துலையும் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் வந்து நம்ம அந்த மேட்டரை வந்து பர்ஃபெக்டாக கொண்டு போக முடியும். எல்லா விஷயத்திலையும் அது உங்கள் சேவிங்ஸாக இருக்கட்டும், உங்கள் செல்ஃப் கேராக இருக்கட்டும், வீட்டில் நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் டிசிஷன் இருக்கிறாப்புல இருக்கும், இல்லை அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிற நம்மளுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும், அந்த விஷயமா இருக்கும். எல்லாத்தையும் ஒரு கன்சிஸ்டன்ட் இருந்தால் வந்து அந்த மேட்டர் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ஒரு பர்ஃபெக்டாக கொண்டு போக முடியும். ஸோ கன்க்ளூஷன், இந்த வீடியோ கன்க்ளூஷனாக வரேன். ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் சொல்லிக்க நான் ஆசைப்படுறேன் வீடியோ கடைசியில். செல்ஃப் கேர் வந்து இது வந்து ஒரு செல்ஃபிஷ் இல்லை. செல்ஃப் கேர் இஸ் நாட் அ செல்ஃபிஷ். ஓகே, செல்ஃப் கேர் வந்து ஒரு லக்ஸுரி கிடையாது. செல்ஃப் கேர் வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இன் யோர் ஹெல்த். உங்களது கான்ஃபிடென்ட் வந்து அது ஃபைனான்ஷியலாக வந்து ஃபியூச்சருக்கு கொண்டு போய் சேரும். ஓகேவா. தென் நீங்க எப்போ வந்து உங்க செல்ஃப் கேர் இம்ப்ரூவ் பண்ணுங்கள, அப்பதான் வந்து உங்களுக்கு ஒரு பெட்டர் டிசிஷன் எடுக்கும். அது வந்து நிறைய பணம் சேவ் பண்றதுக்கோ, இல்ல நிறைய வந்து கோல் செட் பண்ணதுக்கோ, நிறைய ஒரு ப்ரொடக்டிவிட்டி நம்ம வந்து செய்யறாப்புல வந்து அது நம்மளுக்கு ஃபுல்ஃபில் கொடுக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ரொம்ப ஒரு சில விஷயம் புரிஞ்சிருக்கும். வீடியோ வந்து கடைசி வரை பார்த்துருப்பீங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஃபார்வர்ட் பண்ணணும்னா வந்து ஷேர் பண்ணுங்க. எந்த வாயில வந்து ஃபார்வர்ட் நிறைய வருது. ஏன்னா வந்து நிறைய ஒரு சில மெயில்ஸ் வந்து எந்த எந்த ஜூனியராக கூட சீனியர் அவன் ஃபார்வர்டு பண்ணுவேன். ஸோ அதுதான் அந்த வார்த்தை அந்த வாயில வந்து அடிக்கடி வரும். ஃபார்வர்ட்னா அது ஃபார்வர்டுக்கு அடுத்த வர வேர்டு வந்து ஷேர். தோவம் இந்த வீடியோ வந்து நீங்க ஷேர் பண்ணி கொடுங்க, நிறைய பேருக்கு போய் சேரட்டும், நிறைய பேருக்கு அது ஒரு பயனுள்ளதா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ கடைசி வரை பார்த்துக்காக ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.